பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். எல்லாரும் ஆஞ்சு ஓஞ்சு தீபாவளி அலுப்போட இருந்திருப்பல எல்லாரும். பட் யூ would have had a wonderful fabulous தீபாவளி. ஸோ எல்லாம் ஸ்வீட்ஸு சேவரி அஃப்கோர்ஸ் எப்பொழுதும் சாப்பிடலாம், புக்கு படிச்சுட்டே சாப்பிடலாம். தீபாவளி மருந்து தட்ஸ் அ ரெமெடி. அது மாதிரி சாப்பிட்றது வந்து என்ன சாப்பிட்லான்னாக்க இட்லி தோசை அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த புளி மிளகா இருக்கு பாரு, தட் இஸ் அன் ஐடியல் ஒன் ஈவன் ஃபார் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பண்ணி வச்சுடலாம் நீங்க. ஆமா, பண்ணி வச்சுட்டாக்கா இது வந்து இன்னைக்கு நான் அந்த பஜ்ஜி மிளகா இருக்கு பாரு, நீட்டு மிளகா, அதுல வந்து ஐம் கோயிங் டு மேக் புளி மிளகா. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது கொஞ்சம் தீபாவளிக்கு முடிச்சுட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வாய் வந்து அதை சாப்பிடலாம் போல இருக்கு. அதனால ஐ தாட் ஐ வில் மேக் தட், கீப் இட். அதுவும் இவாளாரும் ஊருக்கு போறா. ஸோ அதனால எனக்கு ப்ரிஃபரன்ஸ் சொல்லி தயிர் சாதம், அதுக்கு தொட்டுன்னு சாப்பிடுவேன் நான். சொல்லு பாப்பா என்னலாம் வேணும்னு. இதுக்கு வந்து இந்த மிளகா வந்து ஒரு 1/4 கிலோ சின்னதாக கட் பண்ணி, புளிஜலை நல்லா ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவுக்கு ஊற வச்சு கெட்டியா வச்சிருக்கேன். சரி. அப்புறம் வந்து வெந்தய பொடி. எவ்வளவு வெந்தய பொடி? வெந்தய பொடி 1 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி நல்லா 1.5 டீஸ்பூன் வந்து பெருங்காயம். அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி வச்சிருக்கேன். அது மஞ்சள் பொடி, வெல்லம் நல்லா இவ்வளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. அப்புறம் வாசனைக்கு வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு கிள்ளு இஞ்சி, அது உப்பு அண்ட் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதெல்லாம். See there I'm just pouring நல்லெண்ணெய் வாசனையா இருக்கும். அவ்வளோ வாசனையா இருக்கும். இது இன்னொன்று நான் என்ன பண்றேன்னாக்க, this I'm going to do is in the cooker. சாதாரண வானாலே பண்ணலாம், பட் this is a very fast way of doing. and the புளியெல்லாம் வாசனையெல்லாம் சட்னு இதுவாயிடுறது, அந்த பச்சை புளி வாசனையெல்லாம் போயிடுறது. I found this very convenient. அதனால தான் அதையும் காமிக்கிறேன். சரி. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இருக்கு நல்லா கொஞ்சம் தாராளமாக கடுகு போடலாம். அப்படி போடு. ஆமாம், கடுகு. இதுவும் வாசனைக்கு வந்து இல்லை, ஒரே ஒரு வெச்சை மிளகா, அது கூட பாதி தான், நாட் ஈவன் அ ஃபுல் ஒன். அதை போட்டுட்டு தென் யூ ஆட் தி பச்சை மிளகா, இஞ்சி கொஞ்சம் வாசனைக்கு தான். இந்த இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இறங்கி சொல்லு. கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பஜ்ஜி மிளகா. இதுக்கு வந்து கேப்சிகம் இல்ல பச்சை மிளகா வேணாலும் போடலாமா? அதுவும் போடலாம். தஞ்சாவூர்ல எல்லாம் கொஞ்சம் சைஸ் மாதவ சைஸ் பச்சை குடமிளகா கிடைக்கும். தஞ்சாவூர் குடமிளகாங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அதுலதான் மோர் மிளகா பண்ணுவாங்க. மோர் மிளகா அதுலயும் பண்ணலாம், பச்சை இதுல எல்லாம் கூட பண்ணுவான். மோர் மிளகாலாம் அதுல போடுவான். பிகாஸ் அப்படியே அம்பாரமா குமிச்சு வச்சிருக்கோம். அம்பாரம் இஸ் வாட் இஸ் a huge quantity. அம்பாரம்னா ஆக்சுவலா ஸ்ட்ரிக்டா பார்க்க அம்பரமே தண்ணீரையில பார்த்து பாரு. அம்பரமேனாக்கா வானவெளின்னு அர்த்தம். வானவெளி எவ்வளவு பெருசு இருக்கு, அந்த அளவுக்கு அம்பாரமா கொட்டி வச்சிருப்பான்னு அர்த்தம். தட்ஸ் வாட் ஐ இன்ஃபர். அதான் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு அதெல்லாம் வாசனைக்கு தான். அண்ட் ஆல்சோ மஞ்சள் பொடி, அப்புறம் பெருங்காயப்பொடி. பெருங்காயம் நல்லா போடணும், வாசனையா இருக்கும் போட்டாக்க. ஆஹா, பிரமாதமாயிட்டு வாசனை. வாசனை வருது. புளித்தண்ணி ஊத்துறேன். இது நல்லா என்ன ஒரு மீடியம், நல்லா ஒரு மேபி ஒரு சாத்துக்குடி, சின்ன சாத்துக்குடி சைஸ் வச்சுக்கோங்க. தட் வில் பி an ideal one actually. இதுல நீ இன்னும் உப்பு போடல. உப்பு போடணும், வெந்தய பொடியும் போடணும். சாபாஷ். வெந்தய பொடி அப்படி இப்ப போடாட்டா கூட கொஞ்சம் அந்த எடுக்கிற சமயத்துல கூட ஒரு கொதி விட்டா கூட போடும், வாசனையா. அது கூட பண்ணலாம். வெந்தய பொடி நீங்க வறுக்கும் போது லைட்டா இருக்கக்கூடாது. அந்த வெந்தயம் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக் கலரா இருந்து should be black. ஆமா, அப்ப பொடி பண்ணா வாசனை. பாரு இந்த வெல்லத்தையும் போடுறேன். சபாஷ். சிலவா வெல்லம் வாண்டானாக்கா யூ கேன் அவாய்ட், அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப கல்லுப்பு தான் போடுறேன். அந்த வெந்தய பொடி இப்ப போட போறியா? வெந்தய பொடி போட்டு விடுறேன் நான். ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது மேல கொஞ்சோண்டு நான் எப்பொழுதும் நெய் நான் விடுவேன். இதுக்கு வந்து ஒரு சொட்டு நல்லெண்ணெய். சொட்டு இல்ல, கொஞ்சம் நன்னாவே விடலாம். அப்படி. ஆமா ஆமா, அதான் நான் சொல்லுவேனே, இதெல்லாம் நன்னா பண்ணினா தான் நன்னா தான் இருக்கும். சரி. இது இப்ப என்ன எத்தனை விசில்? நல்லா 2 விசில் வைக்கலாம் ராகேஷ். அவ்வளவுதான். ஏன்னா இது வாசனை இல்ல, இந்த மிளகா வாசனையும் அந்த காரமும் கொஞ்சம் குறையும். also it will be faster. Nice. So 2 விசில். எஸ். பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மச்சி கபாத்.
என்ன ஒரு 2.5 விசில் 2 விசில் ஃபுல்லா வந்துருதோ அப்புறம் அப்படி வர ஆரம்பிச்சப்ப சக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். சரி மச்சி காப்பாத்து. ஆஹா வாசனை எப்படி வருது பாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா வருது. பாரு இதுக்கெல்லாம் பார்த்தியா இந்த மாதிரி கரண்டி தான் போட்டுக்கணும். கரெக்டா வச்சிருக்கேன். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இல்லையா இப்போ இப்படி இருக்கு இல்லையா? இது இப்போ இன்னும் கூட கொதிக்க விடலாம் இல்லையா? இன்னும் கட்டிமாகும். அதான் இன்னும் நல்லாவே கொதிக்க விடலாம். உங்களுக்கு இது எப்படி தெரிய வரும்னா இது அந்த ப்ரெஷர் குக் மெயினா பண்றது வந்து ஒண்ணு அந்த புளி வாசனை போறதுக்கு, ரெண்டாவது அந்த மிளகா அதோட அந்த காரம் ஊடுறதுக்கு குக்கும் ஆறதுக்கு ரெண்டும். இது கொதிக்க கொதிக்க உங்களுக்கு அதுல ஆட் பண்ணிருக்கிற எண்ணெய் எல்லாம் அந்த ஓரத்துல வந்து அப்படியே வரும். தட் மீன்ஸ் இட் இஸ் டன். இப்போ கூட நிறைய வந்திருக்கு. ஆமா பட் இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்க விடலாம். நல்லா டேஸ்ட் பண்ணட்டுமா? இதுக்கு நல்லா கல் தோசை வாக்கணும். நல்லா செங்கோட்டை கல்லும்பா ஸ்கொயரா இருக்கும். அதுல நல்லா இந்த வாழைக்காயோட காம்பு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி அதை கொஞ்சோண்டு எண்ணெயில துவைச்சு அதை தான் தடவுவான். வேற எண்ணெய் ஊற்ற மாட்டான். அதுல வந்து இப்போ அந்த வெள்ளை தோசை மாவு கல் தோசை மாவை ஊற்றிட்டு நல்லெண்ணெயை போட்டு மேல இதை வச்சு சாப்பிட்டா மச்சி காப்பாத்து எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். தோஸ் காரம் praying is for everybody. கரெக்ட். காரமும் ஒரு டேஸ்ட் தானே? ஆமா டேஸ்ட் தான். இப்படி இருக்கு பாருங்க. ஆஹா நல்லா ஒட்டிக்க இருக்கு. ஏன்னா இது இன்னும் கூட கொதிக்கலாம். இன்னும் இது நீங்க பிரஷர் குக் எடுத்ததுக்கு அப்புறம் தாராளமா ஒரு 15 minutes கொதிக்கலாம். 10 to 15 minutes. More if you want you can add little more vellam according to your taste buds. Because நான் வந்து இதோட விட்டுருவேன். எனக்கு வெல்லம் பிடிக்காது அவ்வளவா. இல்ல பட் இதுல இந்த வெல்லம் புளி காம்பினேஷன், வெந்தயத்தோட வாசனை அண்ட் அந்த மிளகாவோட காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது fantastic. So go ahead and try this recipe. வேற ஏதாவது நீ சொல்லணுமா? எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இதை அப்படியே டேஸ்ட் போட்டு சாப்பிட்டு நல்லா படுத்துன்னு தூங்கி பொழைச்சு கிடந்து பிச்சைக்காரனுக்கு எல்லாரும் நல்லபடியா எழுந்து நல்லா பண்ணணும். எஸ், நிறைய பேர் வந்து அந்த இந்த மூங் தால் ஹல்வா ரெசிபி ரொம்ப நல்லா இருக்குன்னு காமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு பர்சனலா இமெயில்ஸும் எழுதிருந்தீங்க. Thank you very much. Glad you made that for Deepavali. We'll see you in another episode of Ammavum Naanum. Moong dal halwa illa Rakesh. That's called Ashoka. Moong dal halwa is North Indian. அப்படி சொல்லு. நம்மளது வந்து அசோகா. ஹல்வா கூட அவ சொல்றது இல்ல. திருவையாறு அசோகா. அவ்வளவுதான். Yes. So see you in another episode. Cheers. Bye. Bye.